வணக்கம். இப்போ டைமரை வச்சு ரிலே இன்டர்லாக் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ரெண்டு சிங்கிள் போல் எம்சிபி எடுத்திருக்கேன், ரெண்டு 230 வோல்ட் ரிலே எடுத்திருக்கேன், ரெண்டு டைமர் எடுத்திருக்கேன். இந்த டைமரை 3 செகண்ட்ல இருந்து மினிமம் 3 செகண்டு, மேக்ஸிமம் 10 மினிட்ஸு. இதை வச்சு ரிலே இன்டர்லாக் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா, பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு ரிலேயோட காமனில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட NO பாயிண்ட்ல ஒரு கிரீன் கலர் இண்டிகேஷன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு செகண்ட் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு அதோட NOலேருந்து ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது டெஸ்டிங்காக. இதோட ரெண்டு நியூட்ரலை நான் டேரெக்டாக பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ரிலேயோட A2ல நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். A2ல ஃபர்ஸ்ட் ரிலேயோட A2வையும் செகண்ட் ரிலேயோட A2வையும் நம்ம லூப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிலேயோட A2வையும் செகண்ட் ரிலேயோட A2வையும் லூப் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலேயோட A2வையும் செகண்ட் ரிலேயோட A2வையும் லூப் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து பிரேக்கருக்கு நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கர்ல நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு சிங்கிள் போல் எம்சிபிக்கு நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா பிரேக்கர்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துக்கிறேன். பிரேக்கர்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு செகண்ட் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இன்டர்லாக் பண்றேன். செகண்ட் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்து செகண்ட் ரிலேயோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்து என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு டைமருக்கு டைமர்ல இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து இதோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ரிலே இன்டர்லாக் பண்ணிட்டு அதோட அவுட்ல டைமர்ல இன்புட் கொடுத்துட்டு அதோட டைமர்ல இருந்து அவுட் எடுத்துட்டு ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேக்கு வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரிலேக்கு வயரிங் பண்ணணும். அதை பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்குங்க. அதை செகண்ட் எம்சிபிக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு எம்சிபில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு சிங்கிள் போல் எம்சிபில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு அவுட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. காமன் ஃபர்ஸ்ட் ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிட்டு இதோட என்சில இருந்து ஃபர்ஸ்ட் ரிலேயோட என்சில இருந்து ஒரு வயர் எடுத்து ஃபர்ஸ்ட் ரிலேயோட என்சில இருந்து ஒரு வயர் எடுத்து செகண்ட் டைமருக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதோட இன்புட் அவுட்புட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து அவுட்புட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து
செகண்ட் ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். டைமரை வந்து 3 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைமரை வந்து ஒரு 1 மினிட் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து த்ரீ செகண்ட் கழிச்சு இது ஆன் ஆகுது. அடுத்து வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 1 மினிட் கழிச்சு க்ரீன் கலர் ஒர்க் ஆகும். ரிலே வந்து நம்ம மேனுவலே ஆன் பண்ணிக்கலாம். Thank you for watching the video.